என்ன நடக்குதுங்க? உங்களுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ண கையோட சூரிய மாமாவும் மாரியும் வெளிநாடு போறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. சூர்யா சார், நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். என்ன முருகன் சொல்றீங்க? அப்படி என்ன அநியாயமா நடந்துக்கிட்ட? பின்ன எனக்கும் என் அழகு தேவதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்களும் உங்க டார்லிங் மாரியும் வெளிநாட்டுக்கு அனிமூன் போறீங்களே, இது உங்களுக்கு அநியாயமே தெரியலையா சார்? ச்சே, அப்ப நீங்க என்ன அநியாயமா தான் பாக்குறீங்க. உங்க பிரதரா நினைக்கல, விடுங்க சார். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல முருகன். இப்ப என்ன, நீங்களும் ஜாஸ்மினும் வெளிநாடு போகணும், அவ்வளவுதானே? அதேதான் சார். ஐயோ, பியூட்டி குயின் மாட்டிக்கிச்சு. எங்க அனிமூனையும் நாங்க வெளிநாட்டுல தான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இல்லையா அழகு தேவதை? ஜாஸ்மின் கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? என்கிட்டயும் பால் கார்டு இருக்கு. பால் கார்டா? பாஸ்போர்ட் இருக்கு. வெரி குட். மாரிக்கு பாஸ்போர்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். இவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, நான் கிளம்புறேன். அப்ப நாங்க வரோம் சார். லேப்டாப் எடுத்துக்கோங்க. முருகன், ஆண்டி, மீ கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே ஆண்டி. மேடம், நான் ஒண்ணு முட்டாள்தனமா பேசல, நல்லா யோசிச்சு தான் பேசினேன். தாலி கட்டுற நேரத்துல ஓடி போக போறவன் தான் நான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா சூர்யா சார் என்ன வெல்டன் முருகன் நல்லா பண்ணீங்களே அப்படின்னு பாராட்டுவாரா? கழுத்து மேலே ஒண்ணு வைப்பாரு. ஆமா இல்ல, நான் மாட்டினா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாட்டுவீங்க. நான் மாட்டக்கூடாதுன்னா நான் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்கு போய் எஸ்கேப் ஆறதுதான் என்னோட திட்டமே. இந்த பைய உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா ஒரே குழப்பமா இல்ல இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க? இந்த முருகனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். என்ன நம்பாம கெட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா என்ன நம்பி கெட்டவங்க யாருமே இல்ல. நாங்கெல்லாம் எவ்வளவோ புரட்சி தலைவர் படங்களை பார்த்திருக்கிறோம்டா. டேய், எங்க கிட்டயே டயலாகா? சிஸ்டர், இவன் தொல்லை தாங்க முடியல சிஸ்டர், எங்கயாவது துரத்தி விடுங்க. சரி, நீங்க தனியா ஃபீல் பண்ணுங்க, நான் வரேன். டேய், அங்கிள், என்ன? என் ஃப்ரெண்ட் சொன்ன அட்ரஸ் இந்த வீடுதான். இந்த வீடு தானே? கன்ஃபார்மா தெரியுமா வீட்டுக்கு? ஆமா அங்கிள், இந்த வீடுதான். சித்தப்பா, அது கங்காதரனோட வீடுதான். எப்படி சொல்ற ஸ்ரீஜா? அங்க பாருங்க, கங்காதரனோட பேர் போட்டிருக்கு. ஆமா, இந்த கங்காதரன் என்ன அவ்வளவு பெரிய விஐபியா? அவனே 16 வருஷம் ஜெயில இருந்துட்டு தானே வந்திருக்கான். அதுவும் இல்லாம சிஸ்டருக்கு தெரியாம தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆளு இப்படி ஓப்பனா பேர் எழுதி வைப்பானா ஸ்ரீஜா? அவ அவ்வளவு பெரிய முட்டாளா? அவன் பெரிய பெரிய அறிவாளிங்கெல்லாம் முட்டாள் மாதிரி தான் தன்னை காட்டிப்பாங்க. பேக்கு மாதிரி பொருத்தமே இல்லாம கண்ணாடி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் எங்க பார்த்தேன்? ஆனா அவங்க தான் பயங்கரமான பிரில்லியண்டா இருப்பாங்க. மத்தவங்க நிம்மதியும் தூக்கத்தையும் பறிச்சுட்டு நீ நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? சூர்யா தம்பியும் மாரியும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா நீ தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவே கூடாது. இதுதான் உனக்கு கடைசி தூக்கமா இருக்கணும். நாளைய பொழுது மாரிக்கு நல்லதா விடியட்டும். உன்னோட கதை இன்னையோட முடியட்டும். செத்து போ. இந்த தாரா ஒரு தடவை தான் ஏமாறுவா. ஒவ்வொரு தடவையும் ஏமாறுவேன்னு நினைச்சியா கங்காதரன்?
என்ன பழி வாங்குறதுக்கு நீ மறுபடியும் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த தேவி கிட்ட உனக்கு இருந்த விசுவாசம் அப்படி. ஏய் தாரா, தேவி அம்மா பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. அந்த பெண் தெய்வம் இருந்த இடத்துல இறக்க குணமே இல்லாத அரக்கி நீ எல்லாம் இருக்க கூடாது. உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சதே பெரிய பாவம். இப்பயே உன் கதையை முடிக்கிறடி. ஏய், நீ விசுவாசத்துக்காக கொலை பண்ண வந்திருக்கிறவன். ஆனா நான் என் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியா நிக்கிறவங்கள கொலை பண்றதையே கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறவன். ஏய், மாரியோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்க ரத்த காயத்தோட அந்த கங்காதரன் தப்பிச்சு ஓடிட்டான். அநேகமா இந்த வீட்டுக்குள்ளதான் அவன் எங்கேயாவது பதுங்கி இருக்கணும். சீக்கிரமா எல்லாரும் போய் அவனை தேடி கண்டுபிடிங்க. போங்க, எல்லாரும் போங்க. ஒருத்தரையும் காணுமே. வெளியே வாங்க, நான் உங்களை பார்த்துட்டேன். வெளியே வாங்க. கங்காதரன் ஒருத்தரை நீ போய் சந்திச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நீங்க தான் கங்காதரனா? அம்மா, நீங்க யாரு? என்ன எதுவும் கேட்காத. அத பத்தி சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாத. தாரா அத்தைய எதுக்கு கொலை பண்ண பாக்குறீங்க? தேவி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த தாரா சாகணும். அந்த தாரா செத்தாதான் உனக்கும் நல்லது. நல்லா மறைஞ்சு நின்னுக்கோங்க. நான் இங்க யாருமே இல்லைன்னு போய் சொல்லிக்கிறேன். மாரி, அந்த பக்கம்லாம் நல்லா பாத்தியா? யாராவது இருந்தாங்களா? நல்லா பாத்துட்டேன் ஹஸ்பண்ட் சார். இங்க யாரும் இல்ல. யாரும் இல்லையா? தேவி அம்மா, ஜாஸ்மின் கழுத்துல ஏற வேண்டிய தாலிய உங்களோட ஆசீர்வாதத்துக்காக உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த தாலிய ஹஸ்பண்ட் சார் கையால ஜாஸ்மின் கழுத்துல கட்ட வைக்கணும். அதுதான் தாரா அத்தையோட திட்டம். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சு தாலிய என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. தாரா அத்தை திட்டப்படி ஜாஸ்மின் கழுத்துல ஹஸ்பண்ட் சார் தாலி கட்ட கூடாதுமா. என்னோட திட்டப்படி முருகன் மாமா தான் ஜாஸ்மின் கழுத்துல தாலிய கட்டணும். என்ன நடந்தாலும் தாரா அத்தையோட சூழ்ச்சிய முறியடிச்சு நான் ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு நீங்க தான் எப்பவும் போல எனக்கு பக்கபலமா இருக்கணும்.
டாட். அடுத்தது என்னவோ? இந்த தாலி நல்லபடியா ஜாஸ்மின் கழுத்துல ஏறணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு வந்தியா மாதிரி? தேவி அக்காவோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதாது, ஜாஸ்மினுக்கு உன்னோட ஆசீர்வாதமும் வேணும் மாதிரி. ஜாஸ்மினுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நீயும் வேண்டிக்கோ என்ன? குடு. மகளே, சிஸ்டர் என்ன இன்னைக்கு இவ்வளவு நல்லவங்களா மாறிட்டாங்க? அப்புறம் சூர்யா, சொல்லுங்கம்மா. ஜாஸ்மின் கல்யாண விஷயமா உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல சூர்யா, தேவி அக்காவோட பரம்பரை பழைய நகைங்க வீட்ல தானே இருக்கு. அத ஜாஸ்மினுக்கு போட்டு அனுப்பலான்னு இருக்கேன். பெரியம்மா, பெரியம்மா, அந்த நகை மேல நான் குறி வச்சிருக்கேன். அத்தை என்ன இவளுக்கு தரேன்னு சொல்றாங்க? பொங்கி எழுந்துட்டா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தாரா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? அது ஒண்ணும் பழைய தங்க நகை கிடையாது. இந்த குடும்பத்தோட பாரம்பரியம், கௌரவம். தேவி அணி போட்டுக்கிட்டு இருந்த அந்த நகை இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கு சொந்தமானது. அந்த பாரம்பரிய நகை மாறிய தவிர வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது. புதுசா எவ்வளவு நகை வேணும்னாலும் வாங்கி கொடு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பரம்பரை நகையை கொடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணே, நீங்க சொல்லுங்க அண்ணே. அவளுக்கு புது நகை எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துக்கோ. ஆனா தேவியோட நகை மட்டும் ஒரு பிட்டு கூட அவளுக்கு கொடுக்க கூடாது. அத்தை, நீங்க ஆசைப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த குடும்பத்துக்கு சொந்தமான பாரம்பரிய நகைய யாராவது இன்னொருத்திக்கு தூக்கி கொடுப்பாங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த நகை பெட்டியில இருக்கணும், இல்ல மாறி கழுத்துல இருக்கணும். கண்டவங்க கழுத்துக்களை போக கூடாது. கரெக்ட், கரெக்ட் ஹாசினி. காரியத்தை எப்படி கெடுக்கிறா பாரு கரெக்டான நேரத்துல. ஜாஸ்மினுக்கு அந்த நகை போயிடக்கூடாது. என்னால எதுவும் தடுக்க முடியாது. ஹாசினி, நீ விடாத, எப்படியாவது தடுத்துரு. ஏய், நீ பேசாம இரு. கடைசி நேரத்துல சூர்யா தன்னோட முடிவை மாத்திக்காம ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா ஜாஸ்மின் இந்த வீட்டு மருமக தான். அத சூர்யா மாமா முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? ஏய் சூர்யா, ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நீ கடைசி நேரத்துல உன் முடிவை மாத்திக்கிட்டதால இவளோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. இவளோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கன்னு இவளோட அப்பா அம்மா வந்து என்கிட்ட நியாயம் கேட்டதுனாலதான் என் உயிரை பணைய வச்சு நான் ஜாஸ்மினுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்காக, என் வார்த்தைக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜாஸ்மின் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது. நல்ல வேலை அந்த நகை ஜாஸ்மினுக்கு கிடைக்கல. ஒருவேளை நமக்கு கிடைச்சிருந்தா ஜாஸ்மினுக்கு நடந்திருந்த மாதிரிதான் நடந்திருக்குமோ? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. சிஸ்டர், நான் சொல்றேன்னு நீங்க கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களாலதான். உண்மையை சொல்ல விட மாட்டாங்களே. இப்போ பரம்பரை நகை நமக்கு தேவையா? நல்ல வேலை சூர்யா மாப்பிள்ள மாறிக்கிட்ட சொல்லி பியூட்டி குயின் கழுத்துல இருந்த நகைய கலட்ட சொன்னான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா காரியம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஏய், என்ன பேசுற ஸ்ரீஜா? ஐயோ அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை, உண்மையதான் சொன்னேன். கரெக்ட். நகையெல்லாம் நமக்கு எதுக்கு சிஸ்டர்?
முதல்ல சூர்யா மாப்பிள பியூட்டி குவீன் கழுத்துல தாலிய கட்டட்டும், அதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போம், எல்லாமே தானா வரும். வந்துருச்சு. என்ன பரம்பரை நகைய எப்படி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு மறுபடியும் திட்டம் போடுறீங்களா? நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் பரம்பரை நகை சொத்துல இருந்து ஒத்த ரூபாய கூட உங்களால சொந்தமாக்கிக்க முடியாது. தேவி அம்மா கொடுத்த தண்டனைய பாத்தீங்கல்ல? ஹஸ்பண்ட் சார் கேட்டுக்கிட்டதால தேவி அம்மா கிட்ட சொல்லி இந்த ஜாஸ்மினுக்கு உயிர் பிச்சை வாங்கி கொடுத்திருக்கேன். எனக்காக தேவி அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட மாட்டாங்க. இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி வாழ பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி போடு. ஓ மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. அது எப்படி பரம்பரை நகைங்க சொத்துல இருந்து ஒத்த ரூபாய கூட எங்களுக்கு சொந்தமாக்கிக்க முடியாதா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த மொத்த சொத்தையும் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இந்த குடும்பத்தோட பரம்பரை நகைய ஜாஸ்மினுக்கு போட்டு அழகு பார்த்து உன்னை இந்த வீட்டை விட்டே நான் துரத்துறேன். அப்படி மட்டும் நான் பண்ணல, நான் தாரா இல்லடி. என்ன மறுபடியும் சவாலா? வாங்க மேடம். மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு காலை உடைச்சிட்டு வந்து படுத்துக்கிட்ட. இப்ப அனுப்புற மாப்பிள்ளையோட போட்டோவை பாருன்னு சொல்லி போட்டோவை அனுப்புனா மண்டைய உடைச்சிட்டு படுத்துட்டு இருக்க. நான் என்னமோ எல்லாத்தையும் தேடி போய் பண்ற மாதிரி பேசுறீங்களா மேடம்? எல்லாமே தானா நடக்குது மேடம். என்னென்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? மண்டையில எதுவும் பெருசா அடி இல்ல? பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க மேடம். ரொம்ப நல்லது. நான் எதுக்கு கேட்டேன்னா, தலையில அடி பலமா இருந்து அதனால அம்னேஷியாவோ இல்ல செலக்டிவ் அம்னேஷியா ஏதாவது வந்திருந்தா அப்புறம் நாங்க தேடி வந்தது வேஸ்ட் ஆயிடும்ல, அதனாலதான் செக் பண்ண. ரொம்ப நல்ல மனசு மேடம் உங்களுக்கு. அத விடுங்க தரகரே. மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு உங்களால வீட்டுக்கு வர முடியாம போயிடுச்சேன்னு தான் வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளை போட்டோவை உங்க போனுக்கு நான் சென்ட் பண்ண. பாத்துட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களா? இப்படி உங்களை தேடி ஹாஸ்பிடல் வரைக்கும் வர வச்சிட்டீங்க. ஐயோ மேடம், நான் இன்னும் மாப்பிள்ளையோட போட்டோவை பார்க்கவே இல்லை மேடம். என்ன மாப்பிள்ளை போட்டோவை இன்னும் பார்க்கவே இல்லையா? ஆமா மேடம், நீங்க அனுப்பியிருந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணும்போது போன் சார்ஜ் காலியாகி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். போன் சுவிட்ச் ஆஃப் ஆனா என்ன? வேற யார்ட்டாச்சும் சார்ஜர் வாங்கி போட்டு பேச வேண்டியதானே? அதுக்கு தான் நர்ஸு கிட்ட போன் சார்ஜர் கேட்டேன் மேடம். அவங்க என் போனே பிடிங்கிட்டு போயிட்டாங்க மேடம். அதனால தான் மேடம் உங்களுக்கு போன் பண்ண முடியல மேடம். சரி, மாப்பிள்ளை போட்டோ என் போன்ல இருக்கு, பாத்துட்டு சொல்லுங்க. மாப்பிள்ளை போட்டோ காட்டுறேன்னுட்டு வேற யார் போட்டோவை காட்டுறீங்க? இதுதான் நீங்க அனுப்பி வச்ச மாப்பிள்ளை. இதுக்குதான் முதல்லயே தலையில பலமா அடிபட்டிருக்கான்னு கேட்டேன். தரகரே, நல்லா பார்த்து சொல்லுங்க. இவருதான் நீங்க அனுப்பி வச்ச மாப்பிள்ளை முருகன். மேடம் இல்ல மேடம், மாப்பிள்ளை பேரு முருகன் இல்ல, சுப்பு மேடம். சுப்புங்கிற சுப்பிரமணியம். தரகர் மாப்பிள்ளை பேரு சுப்பிரமணி அப்படின்னு சொன்னாரே. எங்க ஊர்ல எல்லாருமே சுப்பிரமணி தான் கூப்பிடுவாங்க. ஆனா சர்டிபிகேட்ல என் பேரு முருகன். அப்போ இவரு நீங்க அனுப்பின மாப்பிள்ளை கிடையாது. இவரு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? ஆமா மேடம், தலையில அடிபட்டாலும்
நான் நல்ல சுயநினைவோட தான் இருக்கேன் மேடம். எப்ப இந்த மாட்டுக்கார பையன் டைரக்டரா மாறினா? படம் எடுத்திருக்கானாமே. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து ஓடி போக போறவன் நான். அதுல நான் தெளிவா இருக்கேன். தேவையில்லாம நீங்க பயப்பட வேணாம். சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ, வீடியோ வேற எடுத்துட்டானா? நல்ல வேளை நம்ம மூஞ்சி தெரியல. என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்போ சொல்லுங்க, ஹஸ்பண்ட் சார் யார் சொல்றத நம்புவாரு? நீ சொல்றதுதான் மாதிரி. உங்களுக்கு தெரியாம நான் எடுத்த வீடியோ நல்லா இருக்கா? நீங்க நினைச்ச மாதிரி ஜாஸ்மின் கழுத்துல ஹஸ்பண்ட் சார் தாலி கட்ட மாட்டாரு. இந்த மாப்பிள்ள தான் தாலி கட்டுவாரு. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும். டார்லிங், நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நாளைக்கு தயாராரு, ஓகேவா? பாலு கணத்துல குதிக்கலாம். ஐயோ பாவி பையன், என்னமா படம் எடுத்திருக்கிறான்? என்ன சொல்றீங்க? தாராத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா? ஐயோ, அப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுல வீணா போச்சா? இன்னும் ஒரு நாள் தாராத்துக்கு தெரியாம இருந்திருந்தா அந்த ஜாஸ்மின் கழுத்துல முருக மாமா தாலி கட்டிருப்பாரு. கடைசி நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹாசினி அக்கா. தாராத்த மாமாவோட நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டாங்க. என்ன சொல்ற மாதிரி? துப்பாக்கி வச்சுட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? எப்படி தப்பிச்சீங்க? திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். தாரா ஆண்டி என்ன பத்தி சூர்யா சார் கிட்ட போட்டு கொடுத்துருன்னு மிரட்டினாங்க. பதிலுக்கு நானும் மாறியும் அவங்க டம்மி மாப்பிள பிளான சூர்யா சார் கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொன்னோம். அவ்வளவுதான், கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. தாராத் அப்படிலாம் சைலண்ட் ஆக மாட்டாங்களே. ஏன் மக சூர்யா, நான் சொல்றதான் நம்புவா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டான்னு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. சொல்லாம இருப்பாங்களா? சொன்னாங்கக்கா. ஆனா மாமா தாராத்த பேசினத வீடியோ எடுத்து வச்சத காட்டினதும் தாராத்த பேச்சு மூச்சு இல்லாம பொட்டி பாம்பா அடங்கி அமைதி ஆயிட்டாங்க. தாராத் அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க மாதிரி. இப்ப அவங்க அடிப்பட்ட பாம்பு. நம்மள பழி வாங்காம அது விடவே விடாது. நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஹாசினி அக்கா. தாராத்த பணிஞ்சு போகல, பதுங்கி இருக்காங்க. கரெக்ட் மாதிரி. தாரா ஆண்டி கண்டிப்பா என்ன ஜாஸ்மின் கழுத்தை தாலி கட்ட விட மாட்டாங்க. ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பாப்பாங்க. ஆமா மாமா, கல்யாணத்தை நடக்காம தடுத்து நிறுத்துறதுக்கு தாரா அத்தை எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதனால உங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுத்துவாங்க. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா முருக மாமா, கண்டிப்பா ஏதாவது செய்வாங்க. இதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தாரா ஆண்டி எந்த எல்லைக்கு வேணா போட்டோம், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா சூர்யா சார ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். ஜாஸ்மின் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது கண்டிப்பா நடக்கும். மாறி, எதுக்கு ஹஸ்பண்ட் சார் இப்போ இதெல்லாம்? ஏன் நான் உனக்கு புடவை எடுத்து கொடுக்க கூடாதா? இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ஹஸ்பண்ட் சார். புடவை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு பிடிச்ச கலர் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாறி. இங்க பாத்தியா? இது என்ன ஹஸ்பண்ட் சார்? உன்னோட பாஸ்போர்ட். முருகன் ஜாஸ்மின் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நாம 2 பேரும் சுவிட்சர்லாந்து போறோம். அப்புறம் சுவிட்சர்லாந்துல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீ போட்டுக்கிறதுக்கு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இது சரியா இருக்கான்னு போட்டு பாரு. இப்பவே வா. ஆமா, அளவு சரியா இருக்கான்னு பாக்கணும்ல. சரியா இல்லனா மாத்திக்கலாம்ல. போட்டு பாரு. என்ன தயக்கம்? போட்டு பாருன்னு சொல்றேன்ல. மகளே, இது கல்யாண வீடு மாதிரியே தெரியலையே. இன்னும் ஒரு பயம் ரெடி ஆகி வரல. நாம 2 பேர் மட்டும்தான் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறோம். சூர்யா மாமா வராரு. நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோம். மத்தவங்க தான் லேட். மாப்பிள்ள கூட வந்துட்டாரு, மத்தவங்க தான் லேட். வணக்கம். வாங்க வாங்க. இன்னும் யாரும் கிளம்பலையா? நேரமாச்சு. அம்மா வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான். மாரி ரெடி ஆயிட்டல்ல? ரெடி ஆயிட்டேன்க்கா. கல்யாணத்துல நிறைய வேலை இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. சூர்யா மாமா முன்னாடி நின்னு நடத்துற ஜாஸ்மினோட கல்யாணம்ல. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. பாத்தியா மகளே, அடேங்கப்பா, இந்த ஹாசினிக்கு நம்ம பியூட்டிக்கினோட கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு அக்கறை பாரு. இதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க. ஜாஸ்மினோட அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக ஹாசினி அப்படி பேசிட்டு இருக்கா. ஆமா ஆமா ஆமா, இருக்கலாம். ஆமா, ஜாஸ்மின் எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி. ஜாஸ்மின் ரெடியாமா? கிளம்பலாம் ஆண்டி. ஜாஸ்மின், இந்த புடவை நகையில நீ ரொம்ப அழகா இருக்க. நீதான் சூர்யாவுக்கு பொருத்தமான ஜோடி. ஆண்டி, இன்னைக்கு சூர்யா என் கழுத்துல தாலி கட்டுவார்ல. என்ன ஜாஸ்மின் இப்படி கேக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. சூர்யா கையால தாலி கட்டிக்க போற ஆசையில தான் பல தடவை ரெடி ஆகி கல்யாண பொண்ணா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல சூர்யா என் கழுத்துல தாலி கட்ட முடியாம போயிருக்கு. இந்த முறை அப்படி எதுவுமே நடக்காது. கண்டிப்பா சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆண்டி, நம்பிக்கை இருக்கு. சூர்யா மாரிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இன்னும் இந்த வீட்லயே இருக்கேன். அந்த நம்பிக்கையோட என் கூட வா. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சூர்யாவோட மனைவியா, இந்த வீட்டோட மருமகளா தான் நீ வருவ. நான் சொன்னது செஞ்சு காட்டுவேன். வா. கல்யாண பொண்ணா நான் வீட்டை விட்டு கிளம்புறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். திரும்பி வரும்போது சூர்யாவோட மனைவியா, இந்த வீட்டோட மருமகளா தான் வரணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எழுந்துரு. நாம நினைச்சது நடக்குமா? நீ நல்லா இருப்ப. சரி, வா போலாம். நீ என்னதான் உன் தேவி அம்மா கிட்ட விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் சூர்யா என் கழுத்துல தாலியை கட்டதான் போறாரு. இங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இப்போ கல்யாண பொண்ணா வீட்டை விட்டு வெளியே போறேன்னா இந்த வீட்டோட மருமகளா திரும்ப காலடி எடுத்து வச்சு உள்ள வருவேன். நீ இப்போ சொன்னது எல்லாமே உன்னோட பல நாள் கனவு. அதுவும் பகல் கனவு. கண்டிப்பா உன்னோட கனவு பலிக்க போறதே இல்ல. இப்போ வீட்டை விட்டு வெளியே போற நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வந்தா முருகன் மாமா மனைவியாதான் வருவ. அப்படி வரும்போது உன் பொட்டி படுக்கைய தூக்கி கொடுத்து உன்னை உன் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். அது நடக்காது. நடக்கும். உனக்கும் முருகன் மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். பாக்கலாமா?